மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முதலீட்டாளருக்கும் நிறைய சந்தேகங்கள் வரும். பர்சனல் ஃபைனான்ஸை பற்றி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி, டெட் இன்வெஸ்டிங்கை பற்றி, கோல்டை பற்றி, சில்வரை பற்றி, பிஎம்எஸை பற்றி, இண்டெக்ஸை பற்றி, போர்ட்ஃபோலியோ எப்படி உருவாக்குவது அப்படிங்கிறத பற்றி, நாம் எப்படி ஒரு பெட்டர் இன்வெஸ்டர் ஆகிறதுன்ற பற்றி இப்படி பல கேள்விகள் உங்களுக்கு வரும். இந்த கேள்விகளுக்கு ஈஸியாக விடை கிடைப்பது இல்லை என்று பலர் நம்மிடம் சொல்கிறார்கள். உங்களுக்காகவே ஆஸ்க் M2W எனிதிங் அப்படின்னு ஒரு ஹெல்ப்லைன் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேள்விகளை நீங்கள் அந்த ஹெல்ப்லைன் மூலமாக எங்ககிட்ட நேரடியாக கேட்கலாம். நாங்கள் உங்களுக்கு பதில்களை கொடுப்போம். இந்த ஹெல்ப்லைன் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 2 வாரம் ஆகுது. சில நண்பர்கள் இதை யூஸ் பண்ணுறாங்க. இன்னும் நிறைய பேர் இதை யூஸ் பண்ணிக்கலாம். மார்க்கெட் இறங்க இறங்க உங்களுடைய கான்ஃபிடென்ஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும், வளர்க்க வேண்டும், முதலீடில் ஜெயிக்க வேண்டும். அதற்காக தான் இந்த ஹெல்ப்லைன். வாங்க ஹெல்ப்லைன் மூலமாக பேசலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த முதலீட்டுகளை பதிவில் நம்ம பேச போகிற தலைப்பு SIP தொடரவா நிறுத்தவா. எல்லோருக்குமே இந்த கன்ஃபியூஷன் இருக்கு. அந்த காலகட்டத்தில் எல்லோருமே எப்படி SIPயை தேர்வு செய்தோம் என்று பார்த்தால், நிறைய பேர் இந்த பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸை வச்சு அதுக்கு முந்தின 2-3 ஆண்டுகளில் எந்த ஃபண்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம் அந்த ஃபண்டில் SIP ஆரம்பித்தாங்க. அந்த ஃபண்ட்ஸ் இந்த 3 வருஷத்தில் நல்லா பண்ணலங்கிறது தான் உண்மை. ஸோ பிரச்சனை SIP முறையிலையா அல்லது தேர்வில்லையான்றத முதல்ல இந்த தருணத்திலேயாவது நாம் கொஞ்சம் யோசித்து ஆய்வு செய்யணும். SIP எங்கே செய்யணுங்கிறது பாஸ் பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி இருந்தாக்கா இந்த மாதிரியான பிரச்சனைகள் தொடர்ந்து வரும். அதுவும் ஒரு புல் மார்க்கெட் முடிஞ்சிட்டு ஒரு 2 வருஷம் கழிச்சு சந்தை சற்றே சரிந்து ஒரு நிலைக்கு வரும்போது இந்த குழப்பங்கள் அதிகரிப்பது இயல்பு. ஆனால் இந்த குழப்பத்துடைய ஆரம்பமே நம்மளுடைய தேர்வு முறை தானே ஒழிய SIPயில் முதலீடு செய்கிற முறையில் எந்த பிரச்சனையும் எனக்கு தெரியல. அப்போ தேர்வு முறை தான் தவறு. ஏன் தவறு என்று சொன்னால், ஏற்கனவே ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஒரு ஃபண்டு அந்த வருங்காலத்தை பற்றின எல்லா எதிர்பார்ப்புகளையும் அந்த பர்ஃபார்மன்ஸ்லேயே காமிச்சாச்சு, அது அடங்கி இருக்கு. அதை நம்ம புரிந்து கொள்ளாமல் இது வரைக்கும் நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஃபண்டு இன்னும் தொடர்ந்து அதே மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனை நாம் மனசில் வச்சுருக்கோம். அந்த எக்ஸ்பெக்டேஷனை பேஸ் பண்ணி முதலீடு செய்யணும். பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி ஃப்யூச்சர் பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு முதலீட்டு அளவில் ஒரு விஞ்ஞானபூர்வமான ஒரு எதிர்பார்ப்பு இல்லை, அல்லது அறிவுபூர்வமான எதிர்பார்ப்பு கூட கிடையாதுன்றது தான் அடிப்படை. ஆனால் இது உங்களுக்கு புரியறதில்லை. மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கும் இந்த பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஈஸியான ஒரு டூல் ஆகிடுது. ஸோ யாராவது உங்கள்கிட்ட SIP போடணும்னு உங்களை கன்வின்ஸ் பண்ணணும்னா பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் காமிச்சா நீங்கள் உடனே சரின்னு சொல்லுவீங்க. ஆனால் பல தருணங்களில் மார்க்கெட் டேர்ன் ஆகும்போது எந்த ஃபண்ட்ஸ் ரொம்ப சூப்பர் பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வச்சுருக்காங்களோ அவங்க தான் மிகப்பெரிய தோல்விகளையும் முதலீட்டாளர்கள் கொடுப்பார்கள். அதுதான் இப்போ நடந்திருக்கு. ஸோ SIPயை நிறுத்தணுமா வேணாமான்னு சொன்னாக்கா, SIPன்றது ஒரு டிசிப்ளின்டு ஹேபிட் ஆஃப் இன்வெஸ்டிங். நம்ம மாதம் மாதம் ஒரு பணத்தை சேமித்து முதலீடு செய்கிறதுங்கிறது ஒரு ஒழுக்கமான முதலீட்டு முறை. அது தொடரணும், நிச்சயமாக தொடரணும். ஆனால் அந்த தேர்வுகளை மறுபடியும் நாம் ரெவ்யூ பண்ணி ஆய்வு செய்து இந்த காலகட்டத்துக்கு இன்னைக்கு உள்ள பொருளாதார சூழ்நிலைக்கு எந்தெந்த துறைகள் நல்லா பண்ணுவாங்க, பெரிய நிறுவனங்கள் வேர்சஸ் சிறு மற்றும் குறு நிறுவனங்கள், மிட் கேப் கம்பெனிஸினுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், ஃபைனான்ஷியல்ஸ் ஜாஸ்தி இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸை வாங்கணுமா வாங்கக்கூடாதா, வேல்யூ டீமில் இன்வெஸ்ட் பண்ணலாமா கூடாதா, ஓவர்சீஸ் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாமா கூடாதா, தங்கத்தில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், இப்படி பல கேள்விகளை கேட்டு அந்த விடைகளை நாம் அறிந்து கொண்டு இப்பொழுது உள்ள பொருளாதார சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அந்த SIPயை மாற்றி அமைக்க வேண்டிய ஒரு சூழல் நிச்சயமாக இருக்கிறது. என்னை பொறுத்தவரை நிறுத்துவதற்கு முகாந்திரம் இல்லை என்பதுதான் என்னுடைய அறிவுரை. அப்போ அன்னைக்கு பண்ண சாய்ஸஸ் தப்பாக இருந்தால் அந்த சாய்ஸை இப்போ எப்படி மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை தான் ஒவ்வொரு SIP முதலீட்டாளரும் இப்பொழுது செய்ய வேண்டும். அதை தேடி போகணும். அந்த விடை கிடைத்தால் நிச்சயமாக இப்போதிலிருந்து அடுத்த 2 வருஷம் 3 வருஷம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிற SIP தேர்வுகள் நல்ல பலன்களை தந்து, ஏற்கனவே முதலீடு செய்த தேர்வுகள் உங்களுக்கு
ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற அந்த இழப்பையும் சரி செய்யும் என்பதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. தொடர்ந்து முதலீட்டு களம் பாருங்கள். இது போல முக்கியமான டாபிக்ஸை பற்றி நம்ம தொடர்ந்து பேசுவோம். அந்தந்த காலகட்டத்துக்கு தேவையான முதலீட்டு ஆலோசனைகளை நான் இது மூலமாக உங்களுக்கு வழங்குவேன். இந்த ஆலோசனைகள் ஒரு மேக்ரோ அட்வைஸ் தானே ஒழிய உங்களுடைய தனிப்பட்ட முதலீட்டு தேர்வுகளை பற்றிய கருத்து இல்லை. ஆகவே நீங்கள் ஒரு நல்ல ஆலோசகரை சந்தித்து அல்லது உங்களுடைய ஆலோசகரிடம் இந்த கேள்விகளுக்கான விடையை கண்டுபிடித்து அதுக்கப்புறம் உங்களுடைய முதலீட்டு தேர்வுகளை நீங்கள் சரிபார்த்து கொள்ள வேண்டும் என்பதே என்னுடைய அறிவுரை. நீங்களே உங்களுடைய தேர்வுகளை செய்யக்கூடிய ஒரு முதலீட்டாளராக இருந்தால் நிச்சயமாக உங்களை விட இந்த சப்ஜெக்டை நல்லா தெரிஞ்சவங்க யாரையாவது தேடி பிடிச்சி அவங்க கிட்ட சரியான அறிவுரைகளை வாங்கி உங்களுடைய முதலீட்டு பார்வைகளையும் முடிவுகளையும் சரி செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து முதலீட்டு களம் பாருங்கள். இது உங்கள் களம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இதை ஷேர் பண்ணி அவங்களுக்கும் பயன் ஏற்படும் வகையில் செய்யுங்கள். நன்றி.